அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 27/6/2024 ஆனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஷஷ்டி திதி மாலை 6:40 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. சதய நட்சத்திரம் பகல் 11:36 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் பகல் 11:36 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலையை பார்க்கின்ற பொழுது, மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேன்மை மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மேன்மை, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இக்கட்டான நிலையில் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு
எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். வீண் குழப்பங்கள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேல் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். இதன் காரணமாக மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த மன கவலைகள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும் சேர்ந்து சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நெருங்கியவரின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது தீர்த்து கொள்ள முடியும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் மிகச் சிறப்பான பலனை அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சந்திரன் பஞ்சமஸ்தானமான 5ல் அமைய பெற்று பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால்
எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய பலனை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். நெருங்கியவர்களின் உதவியானது தக்க நேரத்தில் கிடைக்கும் என்றாலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் உங்களுக்கு குறிப்பாக குரு பகவான் 7ல் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதையும் எதிர்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் பொதுவாக அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு 2ல் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகலாம். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டிய நேரத்தில்
ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைபடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 3ல் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவை தரக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 12ல் சந்திரன் சனி போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உங்களுக்கு இன்றைய நாளில் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், தோல் வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் யார் ஃபேஸ் பண்றா, யார் எதிர்கொள்றா என்பதனை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூற உள்ளேன். தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பார்க்கின்ற போதுங்க, தோல்ல ஏற்படக்கூடிய உஷ்ண நோய்கள், உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன காரணம்னா, மெயினா நவகிரகங்கள்ல மிக முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பலகீனமாகிறது தான். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சுபகிரக பார்வையோடு இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும். ஜென்ம லக்னத்துக்கு ருண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்லையும், ஆரோக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்லையும் சூரியன் செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் அமைய பெற்று ஒரு பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சந்திரன் பாவகிரக சனி ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்று இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுபர் பார்வையும் இல்லாம இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அவங்களுடைய முக தோற்றமானது பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 6, 8ல சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றிருந்தால், சுக்கிரன் பலகீனமா இருந்து 6, 8, 12ல சுக்கிரன் ஜாதக ரீதியாக ஒரு சூரியனுக்கு மிக அருகில அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சில உடல் உபாதைகள், அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலை உண்டாகும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல
சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஜலராசியில போய் அமைய பெற்று, ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் போன்ற ராசிகள் அமைய பெற்று பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி, சந்திரன் என்ற வீட்டதிபதி, இந்த மாதிரி கிரகங்கள் ராகுக்கு எது சேர்க்கப்பட்டிருந்தாலும், சந்திரனுக்கு 2 புறமும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுறது, உடல்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள்லாம் ஜாதக ரீதியாக உண்டாகுது. எந்த ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது அவங்களுக்கு உடல் உபாதைகளும், அந்த உடல் உபாதைகள் காரணமாக மன நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல குறிப்பாக மேஷராசி, ரிஷபராசி ஆகிய ஸ்தானங்கள், எந்த லக்னமா இருந்தாலும் மேஷராசி, ரிஷபராசி ஆகிய ஸ்தானங்கள் மிக மிக முக்கியமான ஸ்தானமாகும். இந்த ஸ்தானங்கள்ல அதிக பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியன், செவ்வாய் பாவகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும். அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலே ஒரு சிலருக்கு நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இந்த நீர்க்கட்டிகள் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் பலகீனமா இருக்கோ அவங்களுக்கு நீர்க்கட்டிகள்லாம் ஏற்படும். இந்த நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இந்த நீர்க்கட்டிகள் காரணமாக அவங்களுக்கு தோல்ல ஏதாவது ஒரு நிறம் மாறுறது, ஏதாவது உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறது, அந்த மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஜென்ரலா பொதுவாக 6, 8ல பாவகிரகங்கள் இருக்குது, அதுவும் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது, சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து பாவகிரகங்கள் சேர்ந்து இருக்கிறலாம் கூட தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளை உண்டாக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கும் லக்ன பாவத்துல பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறது, ஜென்ம ராசியில பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறதுலாம் கூட அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. சுபகிரக பார்வை இந்த பாவகிரகங்களுக்கு இருந்தால், லக்னத்துக்கு இருந்தால் உடல் அமைப்புகள் நல்லா இருக்கும். சுபகிரக பார்வை லக்ன பாவத்துக்கு இல்லாம பாவகிரக பார்வை இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்களுடைய முகத்தோற்றம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்படலாம். பொதுவாக ஒருத்தர் சிவன் வழிபாடு, முருக வழிபாடு எல்லாம் மேற்கொள்றது மூலமாக கூட உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகி நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ஜோதிட தகவலில் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.